பலருக்கு சரியான நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என அலாரம் வைக்கிறோம். ஆனால் அலாரம் அடித்தால் அதை ஆஃப் செய்து 10 நிமிடம் தூங்கி எழுந்திருக்கலாம் என மீண்டும் அலாரம் வைத்து தூங்குவோம். இதுபோன்ற அலாரம் வைப்பது உடலுக்கு பல தாக்கத்தை ஏற்படுத்துமாம். தூக்கத்திலிருந்து மீண்டும் மீண்டும் விழித்துக் கொள்வதால் கண்கள் மற்றும் இதய பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாம். அன்றைய நாள் முழுவதும் சோர்வும் ஏற்படுமாம். RTE திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக பயிலலாம். இதற்காக 25% இடஒதுக்கீடு உள்ளது. தமிழகம் முழுவதும் 8000க்கும் மேலான தனியார் பள்ளிகளில் 1,00,000 இடங்கள் உள்ளனர். இதற்கான விண்ணப்ப பதிவு அடுத்த வாரம் தொடங்குகிறது. இதற்கு ஆண்டு வருமானம் ரூபாய் 2,00,000க்கும் கீழ் உள்ள குடும்பத்தை சேர்ந்தோர் rte.tnschools.gov.in இணையதளம் மூலம் அடுத்த வாரம் முதல் விண்ணப்பிக்கலாம். உலகின் மிக உயரமான ஜெனாப் ஆர்ச் பாலம் வரும் 19ஆம் தேதி திறக்கப்படுகிறது. உதாம்பூர் ஸ்ரீநகர் பாராமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தின் இறுதியாக இது அமைந்துள்ளது. காஷ்மீரில் இருந்து கட்ரா வழியாக டெல்லியை இணைக்க இந்த பாலம் உதவுகிறது. இந்த பாலத்தை ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். குழந்தைகள் விளையாடும் போது பலரும் அதிக கவனம் கொடுக்க மாட்டார்கள். அந்த பழக்கம் 2 பிஞ்சுகளின் வாழ்க்கையை பறித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் மாமாவின் திருமணத்தின் போது காரில் ஏறி 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்துள்ளனர். ஆனால் கார் லாக் ஆகிவிட குழந்தைகள் காரிலேயே மூச்சு திணறி துடிதுடித்து இறந்துள்ளனர். பெற்றோர்களும் உறவினர்களும் திருமணத்தில் இருந்ததால் கவனிக்கவில்லை. அஜித்தின் குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கருக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஒத்த ரூபாயும் தாரேன், என் ஜோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ ஆகிய பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதால் 7 நாட்களுக்குள் படக்குழு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் 5 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகாவில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கொலை செய்த கொடூரனை என்கவுண்டர் செய்தவர்தான் SI அன்னபூர்ணா. ஹாஸ்பிட்டலில் சிறுமி இறந்து கிடந்ததை பார்த்து மனம் தாங்காமல் கதறி அழுதவர் போலீசார் சுற்றி வளைத்தும் கற்களை கொண்டு தாக்க முயன்ற குற்றவாளியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். அன்னபூர்ணாவை லேடி சிங்கம் என பலரும் புகழ்ந்து வருகின்றனர்.